கிரிக்ஸிப் பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2023ல காயம் காரணமாக ஒரு சில பேர் ரூல்ட் அவுட் ஆனாங்க. அந்த பிளேயர்ஸ் இல்லாததுனால அந்த பிரான்சைஸ்லாம் பயங்கரமா கஷ்டப்பட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ அந்த முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாருமே ஐபிஎல் 2024க்கு ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க. அவங்களோட கம்பேக் அந்த டீமை எந்த அளவுக்கு பூஸ்ட் பண்ணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பேசலாம். ஃபர்ஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா பும்ரா பாத்தீங்கன்னா என்டையர் ஐபிஎல் 2023மே அவரோட பேக் இன்ஜூரினால ரூல்ட் அவுட் பண்ணாரு. கிட்டத்தட்ட 11 மாத காலகட்டம் அவர் கிரிக்கெட்டே பாத்தீங்க அப்படின்னா விளையாடல. அது மும்பையை தாண்டி இந்தியன் டீமுக்குமே ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. பட் ஆனா கரெக்டான டைம்ல உள்ள ஏசியா கப், வேர்ல்டு கப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணாரு. ஒரு பிளேயர் இன்ஜூரிலேருந்து திரும்பி வர்றாரு அப்படின்னா அவர்கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய மைனஸ் இருக்குங்க. ஒரு சில பேர் இன்ஜூர்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட கெரியரே முடிஞ்ச கதையெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். பட் ஆனா பும்ரா இன்ஜூரிலேருந்து திரும்பி விளையாடுறப்போ இந்த பையன் என்னப்பா இவ்வளவு சூப்பரா போடுறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் அந்த இன்ஜூரி டைம்ல அவரோட ரிஸ்ட் எல்லாம் பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா பாலை ஸ்டிக் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இது மாதிரி நிறைய நல்ல இம்ப்ரூவேஷனோட தான் அவர் உள்ளவே வந்தார். ஸோ இந்த ஐபிஎலுக்கு அகைன் மும்பை இந்தியன்ஸ் அவரை பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா நம்பி இருக்காங்க. ஏன்னா ஒரு கடப்பார லைனப்ல அவரும் ஒன் ஆஃப் த கடப்பார தான். ஸோ அதனால கண்டிப்பா இவரோட வரவு மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பா இருக்கும். செகண்ட்லி ஸ்ரேயஸ் ஐயர், கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட கேப்டன். போன வருஷம் பாத்தீங்க அப்படின்னா அவரும் ஒரு பேக் இன்ஜூரினால ஒரு டோட்டல் சீசனே மிஸ் அவுட் பண்ணாரு. ஆனா கேகேஆர் அவர் மேல ஒரு ஃபெய்த் வச்சிருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா அவர் இந்த வாட்டி ரீடைன் பண்ணி கேப்டனா அறிவிச்சிருக்காங்க. போன வாட்டி கேகேஆர் கொஞ்சம் மோசமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அப்பையில எல்லாருமே ஸ்ரேயஸ் ஐயர் இருந்தா நல்லா இருந்திருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நிதிஷ் ராணாவோட கேப்டன்சி அங்கங்க பாத்தீங்க அப்படின்னா பிசுறு தட்டுனுச்சு. ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு நல்ல கேப்டன், இதை தாண்டி ஒரு சூப்பரான பேட்ஸ்மேனும் கூட. ஸோ ஐபிஎல் 2024க்கு ஸ்ரேயஸ் ஐயரோட கம்பேக் ரொம்ப ரொம்ப முக்கியம் கேகேஆருக்கு. அண்ட் இப்போ வேற கௌதம் கம்பீர் அங்கே போயிருக்கிறதுனால ஸ்ரேயஸ் ஐயரை வச்சு நிறைய பிளான்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாரு. ஸோ டெஃபினெட்லி இப்போ இன்ஜூரிலேருந்து சரியாயிட்டு இந்தியன் டீம் விளையாண்டி செஞ்சுரிலாம் அடிச்சு வேர்ல்டு கப் பயங்கரமாக பண்ணி அப்புறம் ஒரு T20 நல்லா பண்ணி ஒரு டெஸ்ட்டில் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணி ஒரு மாதிரி ஃபுல் பேக்கடாக வர்றாரு மறுபடியும் ஐபிஎல்குள்ள. ஸோ டெஃபினெட்லி பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். அடுத்தபடியாக ரிஷப் பண்ட், டெல்லி கேபிட்டல்ஸ். ரிஷப் பண்ட் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட்டை நியூ இயர் டைமில் ஆணிச்சு அவருக்கு. மறக்கவே முடியாத ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு. ஏன்னா அதுலேருந்து அவர் உயிர் பழைச்சதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அவர் பாத்தீங்க அப்படின்னா அந்த ரோடு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் பயங்கரமான இன்ஜூரிக்கு உட்பட்டாரு. ஸோ காலில் பாத்தீங்க அப்படின்னா சர்ஜரி மாதிரி நிறைய பண்ணிருக்கு. அங்கேருந்து பாத்தீங்க அப்படின்னா ரெக்கவர் ஆகி வந்துட்டாரு. இந்த வருஷம் டெல்லி கேபிட்டல்ஸுக்காக அவர் விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரியல. பட் அஸ் அ பேட்ஸ்மேனாகவும் அவரோட பிரசன்ஸாகவும் பாத்தீங்கன்னா அந்த டீமுக்கு ரொம்ப ரொம்ப அவர் இருக்கிறது அவசியம். ஸோ டெஃபினெட்லி இந்த வருஷம் டெல்லி கேபிட்டல்ஸ் ரொம்ப நல்லா பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு பேலன்ஸ்டான டீம் வச்சிருக்காங்க. ரிஷப் பண்ட் உள்ள வந்தார் அப்படின்னா இன்னும் அந்த டீம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆப்வியஸ்லி பாத்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்டோட வரவு அந்த டீமை பெரிய அளவில் பூஸ்ட் அப் பண்ணும். ஐபிஎல் 2023ல அந்த டீம் ரொம்ப ரொம்ப ஒஸ்டா பண்ணாங்க. மேபி இந்த வருஷம் அதை ரிஷப் பண்ட் சேஞ்ச் பண்றாரா அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியா பிரசித் கிருஷ்ணா ஃப்ரம் ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் கண்டிப்பா பிரசித் கிருஷ்ணாவோட பிரசன்ஸை லாஸ்ட் இயர் மிஸ் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். இவர் பயங்கரமா ஸ்கிட் பண்ணக்கூடிய பவுலருங்க. இவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு லம்பர் ஸ்ட்ரெஸ் ஃபிராக்சர் இருந்ததுனால இவர் ஒரு த்ரூ அவுட் சீசன் மிஸ் பண்ணாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சர்ஜரிலாம் வேற பண்ணி இப்பதான் இந்தியன் டீம் கம்பேக்லாம் கொடுத்து ஓடிஐல நல்லா பண்ணாரு. T20ல கொஞ்சம் அடி வாங்கினாரு, அதையும் ஒத்துக்கணும். பட் எனக்கு தெரிஞ்சு பிரசித் கிருஷ்ணா மறுபடியும் ஐபிஎல்ல நல்லா பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இயர். அவர் நல்லா பண்ணாரு அப்படின்னா டெஃபினெட்லி இந்தியன் டீம்ல கண்டினியூ பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு இவர் வர்றதுனால டெஃபினெட்லி அந்த டீம் கொஞ்சம் பேலன்ஸ்டா மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியா ரஜத் பட்டிதார், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஒரு எக்ஸ்ட்ரீமான டேலண்ட். அவர் பாத்தீங்க அப்படின்னா 2023 ஐபிஎல் த்ரூ அவுட்டா அவரோட ஹீல் இன்ஜூரினால மிஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணாங்க. பிசிசிஐ ஒரு பயங்கரமா கண்காணிச்சாங்க. ஃபுல்லா அதுல இருந்து ரீகப் ஆனதுக்கு அப்புறம் விஜய் ஹசாரே ஒரு பயங்கரமா ஆடினாரு. அதுக்கப்புறம் இந்தியன் டீம்ல வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுலயும் ஒரு மேட்ச் ஓடிஐல ஆடி இருக்காரு. ஒரு எக்ஸ்ட்ரீமான டேலண்ட். பிசிசிஐ ஒரு மேல ஒரு பெரிய கண்ணு வச்சிருக்காங்கன்னு நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் போன வாட்டி ஒரு பேட்ஸ்மேனை மிஸ் பண்ணாங்க. ஒரு இடத்த அப்படியே யார் விளையாடுறதுன்னு தெரியாம குழம்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா ரஜத் பட்டிதாரோட பொசிஷன் தான். இந்த வாட்டி ஒன் டவுன் இறங்கிடுவாரு, சான்ஸே கிடையாதுங்க. எக்ஸ்ட்ரீமான டேலண்ட். ஸோ டெஃபினெட்லி ஆர்சிபி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போற பிளேயர் இவராக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பல வருடங்களா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மேபி அது இந்த வருஷத்துலேருந்து ஆரம்பிக்குதா அப்படிங்கறது பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியா முகேஷ் சௌத்ரி ஃப்ரம் சிஎஸ்கே. முகேஷ் சௌத்ரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான டேலண்ட்டுங்க. இந்தியன் ஸ்டார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். 2022 ஐபிஎல்ல பயங்கரமா பண்ணாரு சிஎஸ்கேக்காக. நிறைய நல்ல
நல்ல விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்தாரு. அண்ட் இவரோட பவுலிங் பத்தி நிறைய பேர் பெருசா பாராட்டினாங்க. இந்தியன் டீம்ல நெட் பவுலர் காலப்பும் இவருக்கு வந்து நெட் பவுலராகவும் கொஞ்ச நாள் இந்தியன் டீம்ல சுத்திட்டு இருந்தாரு. பட் ஆனா இவருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபிராக்சர் வந்ததுனால போன வருஷம் த்ரூ அவுட்டா சீசனையே மிஸ் பண்ணாரு. இந்த வருஷம் திருப்பி வர்றாரு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சிஎஸ்கே என்னதான் இவர் இன்ஜூர்டுல இருந்தாலும் இவரை பேக் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதுனா பாத்துக்கங்க இவர் எந்த அளவுக்கு டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒருத்தர் ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரோட பேர் பயங்கரமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. பட் இன்னமும் அந்த இன்ஜூரி கன்சர்ன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆப்வியஸ்லி ஸ்ட்ரெஸ் ஃபிராக்சர்லாம் ஒரு தலைவலி பிடிச்ச வேலைங்க அது. ஓகே, அதுலேருந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆகுறதெல்லாம் கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டு தான் இருக்காரு. ஆனால் ஐபிஎல்குள்ளே ஃபிட் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. கண்டிப்பாக இவர் பிளேயிங் லெவலில் இருப்பாரா, இம்பாக்ட் பிளேயராக இருப்பாரா அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஆனால் இவர் ஒரு இம்பாக்டாக சிஎஸ்கேக்கு கிரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமை உள்ள ஒரு பிளேயர். பார்ப்போம் சிஎஸ்கே எப்படி இவரை யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ. ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்னா இந்த பிளேயர்ஸில் யாரோட கம்பேக்கு வேற லெவலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. If you like the video, please like, share and subscribe to நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எடுவர்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாபில் இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் வித் 0 காஸ்ட் இஎம்ஐயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்குது. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்கள்.